போலீஸ்காரே அப்படியே சொல்லியிருக்கார், இங்கே கூட்டம் தாங்காது, பக்கத்திலே ஒரு யாரும் உங்களை அடிக்க போகிறதில்ல, நடந்த அசம்பாவிதம் எல்லோருக்கும் தெரியும். இது வரைக்கும் ஒரு பொறுப்பே ஏற்றுக்கல. அது சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இப்படி வந்துடுங்க அப்படின்ற, அவ்வளோதான், எல்லோரும் இப்படி வந்துடுங்க, வேறு எதுவும் சொல்லலை மைக்கில். இறைவனுக்கு நன்றி. நான் சவிதா ஜோசப். மக்களை, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சமீபத்தில் கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து மூத்த சினிமா பத்திரிகையாளராக உங்கள் கண்ணோட்டம் என்ன? ஒவ்வொருத்தர் அதாவது அந்த சம்பவம் நடந்து அவர் முடிஞ்சு இன்றைக்கி வெவ்வேறு விதமான இதெல்லாம் வந்தாச்சு. அதாவது ஒரு சினிமா நடிகன் நடிகனாக தான் அவர் போனார், நடிகனாக தலைவராக இன்னும் உருவாகலைங்கிறது தான் இது காட்டுது. தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வச்சுக்கல. அது இல்லாமல் அவர் செஞ்ச சில காமெடிகள் இருந்தது. அதாவது அந்த லைட் ஆஃப் பண்ணி போடுறது, லைட் ஆஃப் பண்ணி போட்டு மறுபடியும் இப்படி இது பண்ணுறது. அதாவது நீங்கள் காதல் காட்சியில் அந்த மாதிரி வேணால் காதலனும் காதலினையும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி இது போடலாம். அதாவது பப்ளிக் உங்களுக்கு ஒரு 5-6 மணி நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி இது பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். ஒரு தலைவராக இருக்கும்போது நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் பேசி ஆகணும். அதுக்கு முன்னே அங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. அவ்வளோ பெரிய க்ரௌடு சேருது, அதுக்காக நீங்கள் தண்ணி ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி தண்ணி கேன் வச்சுருக்க, ஒரு 10-15 கேன் சுற்றியும் பெரிய பெரிய கேன் தான் இருக்குங்க. ஒரு கேனுடைய விலை என்ன, 5,000 ரூபா என்னமோ ஆகுது, 3,000 ரூபா ஆகுது, அவ்வளோதான். சுற்றிய ஒரு 20-25 கேன், ஒரு 100 கேன் வாங்கி வச்சுருந்தாலும் கூட அந்த தண்ணி குடித்து மக்கள் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த தண்ணி வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது. நீங்கள் வர்றேங்கிற நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் நீங்கள் தாமதம் பண்ண அது ஒரு மிகப்பெரியது. அதாவது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மேடையிலேன்னு சொல்லும்போது தலைவர் வர்ற வரைக்கும் தொண்டர், அதாவது அந்த அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கும், அவங்க பேசுவாங்க. தலைவர் இப்போ வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜனங்களும் அது அசையாமல் இருப்பாங்க. அது அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இவர் வந்துடுவார், இப்போ வரப்போகிறார், 3 மணிக்கு வர்றாரு, 4 மணிக்கு வர்றாரு, 5 மணிக்கு வர்றாரு, அறிவிக்கப்பட்டது, அவ்வளோதான். ஆனால் மரத்தில் ஏறுறதும், அந்த கூரையை பிச்சுக்கிட்டு, யாரோ ஒருத்தனுடைய வீடு, அந்த கூரையை பிச்சுக்கிட்டு அந்த கூரை மேலே ஏறி போகிறது, அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, அதாவது இந்த மாதிரி எந்த இதில் நடந்ததே கிடையாது. எம்ஜிஆருக்கு இதை விட மிகப்பெரிய கூட்டங்கள் நடந்தது, மிகப்பெரிய கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி யாருமே, விஜயகாந்தும் நடந்திருக்கு, இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்திருக்கு. அதாவது நான் அந்த மாநாடு நடந்தது பாருங்க, அந்த மாநாட்டில் கூட இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அந்த மாநாட்டில் நானும் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னே இந்த இவருடைய டைரக்டர், ரமணா டைரக்டர், அவருடைய கல்யாணத்துக்கு போகும்போது கூட அந்த மாதிரி கூட்டம் இருந்தது. ஆனாலும் கூட எங்கேயுமே மேலே விழுறதோ இது பண்ணுறது கிடையாது. அதை கட்டுப்படுத்திடுவாங்க. அதுக்குன்னு ஒரு தொண்டர் படை வச்சுருப்பாங்க இவங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் படையின்னு இருக்கும். அந்த தொண்டர் படையுடைய வேலை என்னென்னா கட்டுப்படுத்துறது தான். யாரும் மேலே விழுந்துருக்கோ, யாரும் செத்துருக்கூடாது. அது அவங்களோட வேலை ஃபுல்லாக. அந்த கூட்டத்துக்காக ஒரு 500 பேர் வச்சுருப்பாங்க. அந்த 500 பேருடைய தொண்டர் படை வேலை தான், போலீஸுடைய வேலை இந்த வேலை. அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்தது, மற்ற கட்சி, எம்ஜிஆருக்கும் அந்த மாதிரி தொண்டர் படை இருந்தது. அந்த தொண்டர் படை தான் இவங்களை பார்த்துக்குவாங்க. அதனால தான் எம்ஜிஆர் சொல்ல பேச்சுக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுத்து, ஒரு எம்ஜிஆரை ஒரு நடிகராகவும் பார்த்தாங்க, தலைவராகவும் பார்த்தாங்க. அதனால் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. யாரும் அசையலை. அதாவது எம்ஜிஆருடைய இது வரைக்கும் பல கூட்டங்கள் நடந்திருக்கு. இதை விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் சேர்ந்துருக்காங்க. ஆனால் எங்குமே ஆட்கள் செத்ததாக வரலாறே கிடையாது. ஆனால் இலங்கையில் இவங்க அந்த அன்பேவா இதுன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டு பிள்ளை ஏதோ ஒரு படத்துக்காக இவங்க வெற்றி விழாவுக்கு போகிறாங்க. இலங்கையில் கூடின கூட்டத்தை பார்த்து அந்த அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேல் எம்ஜிஆரும் சரோஜாதேவி இங்கே எம்ஜிஆர் இனிமேல் இலங்கைக்கு வர வேண்டாம், அப்படி வந்தாலும் கூட அமைதியாக போயிடலாம் அப்படின்பார். ஏன்னா அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாங்க. இதை எம்ஜிஆருக்கும் தெரியும், மக்களை கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ விஜய் நேரடியா ஒரு கூட்டத்துக்கு போயிடுறாரு, பல இடங்கள்ல நின்று பேசுறது இல்ல. அப்போ அந்த கூட்டத்துக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயாவது போயிடணும்னு இல்லாம பல மணி நேரம் காக்க வைக்கிறது என்ன மாதிரியான உணர்வு? இது ஒரு தப்பான உணர்வு. அதாவது நீங்கள் காலைல 8:30 மணிக்கு அங்கே இருக்கேன்னு சொல்லி இங்கேருந்து 8:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. நீங்கள் சொந்த ஃப்ளைட்டில் தான் நீங்கள் போகிறீங்க, அல்லது வேற ஒரு ஃப்ளைட்டில் அல்லது ட்ரெயினில் போகணும், அரிபரியில் போகணும், நீங்கள் சொந்த ஃப்ளைட்டு, குறிப்பிட்ட நேரத்தில் போயிடலாம்.
அத்தனைக்கு நீங்கள் போய் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பேச போகிறதில்ல. ஒரு 10 வார்த்தை 10 நிமிஷம் பேசும்போது 5 நிமிஷம் பேச போகிறீங்க. 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே 10 நிமிஷம் பேசுனதே கிடையாது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்காங்க. இவர் வந்து அதாவது போகும்போது நீங்கள் சமாளித்து இது இந்த இந்த அதாவது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அதாவது கும்பகோணத்தில் என்ன பேசணும், ஏதாவது கமுதியில் என்ன பேசணும், திருநெல்வேலியில் என்ன பேசணும் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் இவருக்கு அந்த இதே கிடையாது. ரசிகர்களை பார்க்குறோம், எப்படி இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன், இது பண்ணி இப்படி தான். அதாவது தன்னுடைய நடிகராக தான் பேசுகிறாரே தவிர ஒரு கட்சி தலைவராக பேசவே இல்லை. ஒரு கட்சி தலைவராக நீங்கள் வந்து அவங்கள முதல்ல பக்குவப்படுத்தியிருக்கணும். அவங்க வந்து அடிக்கடி பல தடவை மீட் பண்ணியிருக்காரு. நான் தெரிஞ்சு எனக்கு 15 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ இப்படி போஸ்ட் கொடுத்து அனுப்பிவிடுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச மாட்டார். ஃபோட்டோ கிளம்பு ஃபோட்டோக்கு போஸ்ட் கூட அடுத்த இழுத்து விட்ருவாங்க அவங்க. நீங்கள் தெரியுங்களா, அந்த அவசரத்தை அப்படி இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எது படிக்கிறீங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேட்டால் தான் அவங்களுக்குள்ள ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். நீங்கள் நல்லா படிக்கணும், படித்தா தான் நீங்கள் பெரிய லெவலில் வரும், என்ன மாதிரி நீங்கள் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்களே அந்த மீட்டிங்கில் இப்போ பார்த்தீங்க, நீங்கள் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கு, குழந்தை தொலைஞ்சு போச்சு அவன் கண்டுபிடிப்பா, அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோருமே நீங்கள் சொன்னீங்க, அதாவது எல்லோரும் அமைதியாக இருங்க, மரத்தில் ஏறாதீங்க, இந்த டிரான்ஸ்பார்ம் மேலே ஏறாதீங்க, அப்படி ஏறினீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலே கேட்டுக்குவான். நீங்கள் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லலாமே. டிரான்ஸ்பாரத்தில் ஏறாதீங்க, கரண்ட் மரத்தில் ஏறாதீங்க, மரத்தில் ஏறாதீங்க, கூரை பிச்சுட்டு ஏறாதீங்க, நீங்கள் என்னுடைய ரசிகர்கள்னால் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அவன் ஏற்றுக்குவான். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லணும், அதுதான் சொல்லணும். ஒரு தலைவன்னா அதுதான் சொல்லணும். ஒரு தலைவன்னா தொண்டனை நல்வழிப்படுத்தி அவனை தன்னுடைய வழியில் கொண்டு வரணும், அதுதான். இதுக்கு முன்னாடி பிரச்சார கூட்டங்கள் நடத்தினதும் சரி, இப்ப கரூர்லயும் சரி, இவரை தேடி ரசிகர்கள் எல்லாம் போறாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு ஊருக்குள்ளேயே கூட்டம் நடத்தணும்? ஏன் ஒரு பொதுவெளியில நடத்தணுங்கிற எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது? ரசிகர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பை மனசுல அவர் வைக்கலையா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இங்கே அந்த கரூரில் நடக்கிற கரூர் மக்கள் மட்டும் இங்கே வரல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நடிகர்களில் சில பேர் எல்லா மாவட்டத்து ஆட்களையும் கூட்டுறாங்க. இப்போ முதல் நடலில் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வந்ததுனால இவ்வளோ கூட்டம். ஒரே அந்த விழுப்புரம் மாவட்டத்து ஆட்கள் மட்டும் இருந்தால் அவ்வளோ கூட்டம் வர போகிறதில்ல. இவங்க என்னென்னா கரூரில் அதே மாதிரி எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. அதை தாண்டி அங்கே வேலை பார்க்குறவங்க, அப்புறம் மாணவர்கள் படித்தவங்களாம் அன்றைக்கி வந்து ஸ்கூலில் லீவு, அப்புறம் வேலை அந்த வார கூலி வாங்கிட்டு வர்றவங்க அன்றைக்கி சாயந்தரம் லீவு, இதெல்லாம் சேரும்போது கூட்டம் சேர அது ஆரம்பத்திலே வந்து போலீஸ்காரே அப்படியே சொல்லியிருக்கார், இங்கே கூட்டம் தாங்காது, பக்கத்துலேயே ஒரு பெரிய இது இருக்குது, பெரிய இடம் கிரவுண்டு இருக்குது, அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்க ஏற்றுக்கல. இல்லை நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம். அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே தான் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் என்ன, இந்த மக்கள் செத்தா என்ன நமக்குன்னு தான் நினைக்கிறீங்க? அந்த மக்களுக்கு நீங்கள் தண்ணி தர மாட்டீங்க, எந்த வசதியும் தர மாட்டீங்க. அது 41 பேர் சாகும்போது 40 பேர் செஞ்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் இவங்களே சில பேர் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்களே வந்து 7-8 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களே ஆம்புலன்ஸ் அடிக்கிறாங்க. ஏன் ஆம்புலன்ஸ் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க இவங்க. நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்களே அடிக்கிறீங்க. அப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் 41 பேர் இதானாங்க. யாரும் எந்த அந்த தனி, அதாவது வேற இவருங்க இருக்காங்க, புஷ்டி ஆனந்தோ, அந்த ஆதவ அர்ஜுனோ, அந்த இவர் நிர்மலோ, அப்புறம் அருண்ராஜோ, யாருமே இங்கே வரலையே. அந்த மாவட்ட தலைவரும் இல்லையே. எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. அதாவது உங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, உங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள பார்க்கணும். முதல்ல நீங்கள் தான் வரணும். யாரும் உங்களை அடிக்க போகிறதில்ல. நடந்த அசம்பாவிதம் வந்து எல்லோருக்கும் தெரியும். இந்த கூட்ட நெரிசலில் செத்தாங்கன்னு தெரியும். ஆனாலும் நீங்கள் வந்திருக்கணும்ல. இவரே வந்து அதாவது ஃப்ளைட்டுக்கு ஏறுறாரு, இவரை வந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் வெளியே போகிறார். வெளியே போயிட்டு இப்போ போலீஸ் கூட ஃப்ளைட்டுக்கு ஏற போகும்போது சொல்கிறாங்க, ஒரு நிருபரை வந்து கத்துறாரு, சார் 30 பேர் செத்துட்டாங்க சார், பதில் சொல்லுங்கள் சார், பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா திரும்பியே பார்க்கல. நீங்கள் திரும்பி பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். அதாவது நானும் அதை பார்த்தேன், வருத்தப்படுறேன், நான் இப்போ ஊருக்கு போகல, இங்கே நான் வந்து சிட்டியில் அந்த இதில் போய் நான் இது பண்ண போகிறேன், இங்கே இருந்து நான் பார்க்க போகிறேன் என்னுடைய மக்களை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் அவர் பொறுப்பே ஏற்றுக்கல. இது என்னால் தான் இத்தனை பேர் செத்தாங்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. சிஎம் சார், அதாவது நீங்கள் என்னென்னமோ அதாவது நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அந்த சிஎம்ஏ அத்தனை பேரும் கொண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காரு.
ஆனால் என்ன வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னா, அப்படி நினைக்கிற தலைவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஊருக்கு ஓடி போயிருக்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது ஊருக்கு. ஒரு பேடி மாதிரி பயந்து ஓடக்கூடாது. பேடி மாதிரி பயந்து ஓடிட்டு 30 பேர் செத்துருக்காங்க சார்னு நிருபர் சொல்லியும் கூட நீ காதில் வாங்காத மாதிரி ஓடி போயிட்டு என் தொண்டர்களை அப்படி அப்போ வந்து நீ வந்து எப்படி அப்போ மட்டும் நீ தொண்டர்களை விட்டுட்டு ஓடி போயிடுவ. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் உட்காந்து அமைதியாக தண்ணி அடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து என் தொண்டர்களை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன உசுப்பேத்தி விடுறியா? ஆனா சிலர் அவர் பயந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டல் போய் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்திருந்தா திரும்ப அதே மாதிரி ஒரு கூட்டம் வரும்னு சொல்றாங்க. கூட்டம் வரலன்னா உனக்கே இதே கிடையாது, ஜீரோ சார் நீங்கள். உங்களுக்கு கூட்டம் வந்தால் தான் சார் உங்களுக்கு மரியாதை. கூட்டம் வரலன்னா யார் நீங்கள்? ஒன்றும் இல்லாத பணம். கூட்டம் வந்தால் தான் இது. கூட்டம் வரலன்னா யார் உங்களை பார்க்க போகிறான்? எவன் சீண்ட போகிறான் உங்களை? கூட்டம் வருதுன்னா நீங்கள் எல்லாம் விட்டுருவீங்களா? கூட்டம் வருதுன்னா நீங்கள் ஒன்றுக்கு போக மாட்டீங்களா? கூட்டம் வருதுன்னா பாத்ரூம் போக மாட்டீங்களா? எதுக்கு காரவன் மாதிரி வச்சுருக்கீங்க? பாத்ரூம் போக இது தண்ணி அடிக்கலை தான் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் இது கிடையாது. கூட்டம் அதாவது ஒரு தலைவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து அவன் தன்னுடைய தொண்டனை பார்த்தாகணும். என்ன கூட்டம் இருந்தால் கூட்டம் இருந்தால் போலீஸ் இருக்குது, இது இருக்குது. நீங்கள் கூட்டம் இருக்குன்னா அவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் எப்படி தப்பிச்சு போனீங்க? கூட்டம் இருக்குல்ல சார், அவ்வளோ கூட்டத்தில் எப்படி நீங்கள் 5 நிமிஷத்தில் தப்பிச்சு போனீங்க? போலீஸ் பாதுகாப்போடு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து மக்களை பார்த்து நீங்கள் வந்து நான் இருக்கேன், பயப்படாதீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நான் பண்ணுறேன். ஒரு ஓராத்தை நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்தாலே போகிறோம் சார், அல்லது உட்காந்தாலே போகிறோம் சார். அத்தனை பேருக்கு ஒரு தொண்டர்களுக்கு நீங்கள் ஆறுதல். செத்தவனுக்கும் சாக இருக்கிறவனுக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனுக்கும் எல்லோருக்கும் ஆறுதல். அதெல்லாம் சொல்லாமல் ஒரு பேடி மாதிரி கேடி மாதிரி ஊரை விட்டு ஓடி போகிறது என்ன கோழைத்தனம் அது? இப்படி கோழை மாதிரி ஓடிட்டு என் தொண்டர்களுக்கு நீங்கள் இன்னும் செய்யாதீங்க, என்ன பிடிங்க நல்லா வந்துடுது. என்ன வார்த்தையில் நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் தொண்டர்களை நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் அப்போவே ஊரை விட்டு ஓடிடக்கூடாது, கரூரை விட்டு ஓடிடக்கூடாது. அங்கேயே உட்கார்ந்து உங்கள் தொண்டர்களுக்காக நீங்கள் உழைச்சிருக்கணும். அப்போதான் தலைவன். போய் வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ஒரு சிஎம் சார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சிருக்கலாமே விஜய்னு சொல்றாங்க. இப்போ இவர் அடுத்த புரட்சி தலைவர் மாதிரி வர்றாருன்னு சொல்றாங்களே, இதே மாதிரி கூட்டம் புரட்சி தலைவருக்கும் வந்திருக்கா? அவர் இந்த மாதிரி கூட்டத்தை எப்படி சமாளிச்சாரு? அதாவது சார், புரட்சி தலைவர் வந்து அவர் தொண்டர்களாக உருவாக்குனார். ரசிகர்களாக இருந்தாங்க, தொண்டர்களாக உருவாக்குனார். அவங்க அதாவது ஒரு வந்தாலும் கூட முன்னாடி இருந்து தோளில் கை போட்டு அதில் கை குலுக்கி பேசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன எல்லாம் விசாரிப்பார். விசாரிக்கும் போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவார். நீங்கள் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லுவார், உங்கள் பையங்களை படிக்க வைங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அதாவது இந்த மாதிரி நிறைய கூட்டம் சேர்ந்துருக்கு. அதாவது நீங்கள் மாட்டுக்கார வேலன் வந்து எடுக்கிறாங்க, அப்போ வந்து 20,000 பேர் கூட்டம் சேர்ந்துச்சு, எக்கச்சக்க கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆனால் அவங்களுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. உடனே என்ன பண்ணுறாருன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு 2 லாரி மோர் கொண்டு ஏற்குங்க அப்படின்றாரு. சார் அவ்வளோ போய் பாரு முதல்ல அப்படின்றாரு. ஃபுல்லாக திருச்சி முழுக்க அந்த எல்லாமே சுற்றி பார்த்து 2 லாரி, 1 லாரி மோர், 1 லாரி தண்ணி வந்து இறக்கி எல்லோருக்கும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் டைரக்டர் சார் இந்த சைடில் வந்து நீங்கள் அந்த ஷூட்டிங் நடத்தணும், க்ரௌடாக இருக்குதுன்னு சொன்னவுடனே சரி நான் பார்த்துக்கிறேன், நான் வர்றாரு எம்ஜிஆர் இப்படின்றார். அவ்வளோதான், ஒரு வார்த்தை சொல்லலை, இப்படின்றாரு. அத்தனை பேர் நகர்றாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதாகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு தேர் திருவிழான்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து மனோரமா சொன்ன பதிவு அது. மனோரமா அவங்களே சொன்னாங்க, எம்ஜிஆருடைய ஒரு வார்த்தைக்கு அவருடைய ரசிகர்கள் எப்படி கட்டுப்படுறாங்கிற பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு வார்த்தை தாங்க பெருசாக சொல்கிறார். அதாவது தேர் திருவிழாவில் ஒரு காட்சி, இந்த ஆத்தோரமாக வந்து அவர் ஆற்றுல போட்டில் வருவாங்க. அந்த நேரத்தில் எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க, எல்லோருமே மக்கள் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த எடுக்க முடியாது அந்த காட்சி, அவ்வளோ க்ரௌடாக நிற்குது. அது சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இப்படி வந்துடுங்க அப்படின்ற, அவ்வளோதான், எல்லோரும் இப்படி வந்துடுங்க, வேறு எதுவும் சொல்லலை. மைக்கில் அத்தனை பேரும் வந்துட்டாங்க, வெயில் மணல் ஆனாலும் கூட அத்தனை பேர் நகதி வந்துட்டாங்க. அப்போ அதுதான் சொல்கிறாங்க மனோரமா, அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஆனால் யாருமே ஒரு வார்த்தை பேசல, அப்படியே நகர்ந்து வந்துட்டாங்க. நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லவும் இல்லை. நின்றுருக்கலாம், ஆனால் யாரும் நிற்கலை, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. அதுதான் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அதனுடைய ரசிகர்களை அவருடைய தொண்டர்களாக அவருடைய ரசிகர்களாக அப்படி பக்குவப்படுத்தி வச்சதுனால தான் அவரால் இவர் சொல்கிறத மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால்
எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு வார்த்தை விஜய் சொன்னா எப்போ இந்த கூட்டம் பக்குவப்படும்? அவருக்கு அந்த ஒரு வார்த்தை அங்கீகாரம் உடனே கிடைக்குமா, இல்ல நாள் ஆகுமா? அது கிடைக்க விஜய் என்ன செய்யணும்? அது வந்து நாளாகும். முதல்ல வந்து விஜய் வந்து தலைவனா மாறணும்னா முதல்ல தொண்டனா மாறணும். இவர் வந்து தன்னை தாழ்த்துகிறவன் தான் மேன்மை அடைவான் அப்படிம்பாங்க. உங்களை வந்து நான் தலைவன், என் பின்னாடி எவன் நிற்கக்கூடாது, வாக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதாவது ஒரு முறை புஷியானந்த் சொன்னார், ஒருத்தர் யாரோ ஒரு பொண்ணு வந்து தளபதி விஜய் அவர்களேன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது, தளபதின்னு நான் சொல்லணும். அது கிடையாது. தலைவருடைய பேர் சொல்லலாம், யாரும் சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிடலாம். எம்ஜிஆரே வந்து ஒரு முறை ஏதோ ஒரு மீட்டிங்கில் வரும்போது எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னாங்க. அவர் முதலமைச்சர் பார்த்தியா, முதலமைச்சர்னு சொல்லலை, எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆருங்கிறது தான் நான் வாங்கின சொத்து, முதலமைச்சர் வரும் போயிடும் அப்படின்னாரு. அதான் அதான் அந்த தன்னம்பிக்கை. அதுதான் அவர் வந்து அவர் மேலே, மக்கள் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை. மக்களும் அதுதான். இவர் வந்து தன்னை முதல்ல பக்குவப்படுத்திக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், அரசியல் நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய ரசிகர்களாக இல்லாமல் தலைவராக உருவாக்கணும், அவர்களோடு பேசணும், அவங்க கல்வி அது இது அந்த சில தொண்டுகள், அதாவது அவங்களுக்காக படிப்புக்காக இதுக்காக வேலை செஞ்சு நீங்கள் நல்லா படிங்க, இது பண்ணுங்க, பக்குவப்படுத்தணும். நான் சொன்ன இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கெங்கேயும் ஏறி நிற்கிறீங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் சொல்கிறாங்க மரத்துலேருந்து இறங்குங்க. இவர் சொல்லியிருக்காரா? இவர் சொல்லணும், மரத்தில் ஏறாதீங்க, டிரான்ஸ்பாரம் மேலே ஏறாதீங்க, மாடிகள் மேலே ஏறாதீங்க, கூரை பிச்சு நிற்காதீங்க. அப்படி பண்ணுறவங்களாம் என்னுடைய ரசிகர்கள் இல்லை. அப்படி பண்ணாமல் நேர்மையாக நடந்துக்கிற ஆட்கள் தான் என்னுடைய ரசிகர்கள் சொல்லுங்க பாருங்கள், அவனே பக்குவப்படுவான். இந்த கூட்டத்துல விஜய் ரசிகர்கள் தரப்புல நடந்த குளறுபடிகள் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும், அவங்க தரப்புல இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரங்கள்ல இந்த மாதிரி நடக்கலையேன்னு சொல்றாங்க. நடந்திருக்கு சார். முதல் மாநாட்டிலே 10 பேர் 8 பேர் செத்துருக்காங்க. அது என்ன ஒன்றுமே நடக்கலையா? மதுரையில் 3 பேர் செத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே இன்னொரு 2வது மாநாடு போனாங்க. அதில் வந்து ஒருத்தருடைய காரு இதானது, காரை இன்னும் வாங்கி தரலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே 2 பேர் செத்தாங்க. எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இவர் வந்த நாள்லேருந்து எல்லா மக்கள் வந்து இது வரைக்கும் 50 பேருக்கு 50 குடும்பங்கள் செத்து இருக்குது. இது வரைக்கும் 50 பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வந்து எதுவுமே நடக்கலைன்னு சரக்கு போட்டு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது? இனி வரும் காலங்கள்ல அவர் இந்த பிரச்சார யுக்தியை மாத்துவாரா, இல்ல இனி எது அவருக்கு சரியா இருக்கும்? இனிமேல் ரோட் ஷோ பண்ணக்கூடாது. முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு மேடையில் போட்டு, ஏதாச்சும் ஒரு பெரிய திடலில் போட்டு நீங்கள் பேசணும், ஒழுங்காக பேசணும். உங்கள் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றணும், அவங்களுக்கு அடிப்படையான பக்குவத்தை கொடுக்கணும். இவர் முதல்ல பக்குவம் பெறணும். வந்தால் 3 நிமிஷம் பேசிட்டு என்னென்னமோ கண்டதெல்லாம் பேசிடல, அப்டேட்டாக பேசுங்க. அடுத்து என்ன, அது அரசியலில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன இந்த ஒரு இன்றைக்கி பேசுனது அடுத்த வருஷம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏதோ போகிற போக்கில் பேசுகிறதெல்லாம் அரசியல் கிடையாது. இன்னும் அரசியல்வாதியாக மாறணும், பக்குவப்படணும், நிறைய படிக்கணும், நிறைய தலைவர்களுடைய சரித்திரங்களை படிக்கணும். அப்போ தான் அவர் உருவாக முடியும். விஜயோட அரசியல் பயணத்துல இப்ப நடந்திருக்கிற இந்த நிகழ்வு வந்து அவரோட அரசியல் பயணத்துக்கு இது ஒரு உதவியா, முன்னேற்ற பாதைக்கு போகுமா, இல்ல ஒரு கரும்புள்ளியா இருந்து தேக்கத்தை ஏற்படுத்துமா? மிகப்பெரிய கரும்புள்ளி. இது என்ன பண்ணுறாரு, இந்த கரும்புள்ளியிலேருந்து இவர் தப்பிக்கிறதுக்காக பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்கார். பிஜேபி தான் அவருக்கு பின்பக்கம் இருக்காங்கன்னு தெரியும். அதான் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு வேலை அதுவும் தேவை. அன்றைக்கி எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வேணும், ஒரு மாசான ஹீரோ. ரஜினியை இப்போ பிடிச்சாங்க, ரஜினியை கண்டுக்கிட்டார். ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வேண்டான்ட்டார். அந்த இடத்த இவரை கொண்டு வர்றாங்க. அது வந்து அவங்க அது அவங்க கொள்கை, அவருடைய விடுங்க. அவங்க பணம் தர்றாங்க, இவர் இது பண்ணுறா, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கணும். அதாவது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கள, ஆஸ்பத்திரிக்கு வந்தால் மக்கள் கூடிடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு அவங்க பத்திரிகையாளர் நீங்கள் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மக்கள் கூடிடுவாங்க, சரி, பத்திரிகையாளர் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்கள். மீடியா மூலமாக தான் எனக்கு வெளியே வருது எல்லாமே. மீடியாட்ட சொல்லுங்கள், உட்காருங்க. இல்லை நான் வந்து நடந்தது என்னான்னு தெரியல, அது பார்க்குறேன், அது விஷயமா விளக்கம் சொல்லுங்கள், கேள்வி பதில் சொல்லுங்கள். ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது, கேள்விக்கு எதிர்கொள்ள மாட்டேன் அப்படின்னா என்ன தலைவர்? நீல நடிகர். நீங்கள் இத்தனை வருஷமும் நடிகராக இருந்திருக்கீங்க, இத்தனை வருஷம் இப்போ அரசியல் வந்துட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்கள் பக்குவம் பண்ணலையே. நீங்கள் பக்குவப்பட்டாதான் உங்கள் ரசிகர்களும். நீங்க விஜயோட ஆரம்ப கால சினிமா பயணத்துல இருந்தே அவரை பார்த்திருக்கீங்க, அவரோட பேசியிருக்கீங்க. இப்போ அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் ஒரு அரசியல் தலைவரா போகணும்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளரா அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாசேதும் சொல்லுவார், மக்கள்கிட்ட நீ தான் கற்றுக்க முடியும். மக்களோடு நீங்கள் இருக்கணும். பத்திரிகையாளர் சந்தித்தா நீங்கள் பேட்டி கொடுங்க. நீங்கள் என்ன மோடி கிடையாது.
மோடி அதுக்கு முன்னே பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அவர் பிரதமர் ஆன பிறகு அவர் பேட்டி தரல. அவர் தனக்கான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டார் வைங்க. வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் பேட்டி தர. நீங்கள் வந்து இப்போ சினிமாலேருந்து வந்தீங்க, சினிமா நடிகர். அதில் அரசியலுக்கு வர்றீங்க. நீங்கள் மக்களை சந்திங்க, அப்புறம் பத்திரிகையாளரை சந்திங்க. அதை சந்திக்க மாட்டேங்கிற சார் அப்படின்னா ஓடிட்டே இருக்கீங்களே, என்ன அது? நீங்கள் அதிசயமாக பிறவியா? நீங்கள் வந்து ஆகாயத்துலேருந்து பிறந்து வந்தீங்களா என்ன? பத்திரிகையாளரும் மக்களையும் சந்திங்க. மக்களோடு சந்திச்சாதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். உங்கள் மேலே இருக்கிற அந்த பிம்பம் உடையும். உடையணும். அதுதான். நீங்கள் உங்களை தலைவனாக எடுத்துக்கிட்டோம். வெறும் நடிகனாக பார்த்தாங்கன்னா உங்களை வந்து நீங்கள் தூரமாக தான் வச்சுப்பாங்க. இப்போவும் கூட என்னென்னா, உங்களை பார்க்க தான் வர்றாங்களே தவிர உங்கள் பேச்சை கேட்க வரலங்கிறத புரிஞ்சுக்கங்க.